மருத்துவ ஆலோசனை தருவதற்காக ஈழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் தர்மனும் இதயமும் என்ற தலைப்பில் நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் மருத்துவ ஆலோசனை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்கள் கடந்த முறை கல்லீரலும் கும்பகர்ணனும் என்ற தலைப்புல ஐயா மருத்துவ ஆலோசனை கொடுத்தாங்க. சிறப்பாக இருந்தது. ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்புங்க. மகேஷ்குமார் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் அக்குபஞ்சர் ஓபன் யூனிவர்சிட்டியின் பிரின்சிபலாக உள்ளார்கள். தமிழ்நாடு மற்றும் மலேசியாவில் அக்குபஞ்சர் வகுப்புகளை ஓபன் யூனிவர்சிட்டியின் வழிகாட்டுதலின்படி நடத்தி வருகிறார். ஜூம் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதற்காக அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க துவங்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்றைய பாடத்துல நம்ம எடுத்துக்கிறது, சிந்தனைக்காக எடுப்பது தர்மருக்கும் இதயத்துக்கும் உள்ள தொடர்பு, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதை சரி செய்யக்கூடிய முயற்சி, அதை சரி செய்யக்கூடிய முறைகள், அதற்கான உணவு பழக்கங்கள், எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இது பொதுவா நம்மளுடைய மகாபாரத இதிகாசங்கள்ல மகாபாரதத்தோட காப்பியங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை பார்க்கறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு அது நிறைய புரிதல்கள் ஏற்படுது. அது போல நமக்கு இந்த மகாபாரதம் ஒரு பெரிய அனட்டாமி, அதாவது உடலை பற்றிய விளக்கங்கள் சொல்லக்கூடிய மனிதர்களாக அந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியும், அவங்க செய்யக்கூடிய கேரக்டர்ஸ் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய உறுப்புகளோட மாற்றம் மாதிரியும் ஃபீல் ஆகுறதுனால நம்ம இப்ப இதயத்தையும் நம்மளுடைய தர்மரையும் இணைக்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதனால அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு சிந்திப்போம். ஸோ மெயினா தர்மர் அப்படின்ட்டு சொன்னோம், நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பொதுவா சொல்லுவோம். தர்மர் அப்படின்னா ரொம்ப நேர்மையான மனிதர், நியாயத்து பக்கம்தான் நிற்பாரு, அதுல பாகுபாடு பார்க்க மாட்டாரு, தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்காகவோ தன்னுடைய உறவினர்கள் அப்படிங்கிறதுக்காகவோ எந்த விதமான பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது. தர்மம் அப்படின்னா தர்மம் தான், அதுதான் நியாயம் அப்படின்னா இந்த நியாயம்தான், இதை தவிர வேற எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அதுல புடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது நமக்கு தர்மரை பத்தி பேசும்போது கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் அது போலவே தர்மரோட விஷயத்துல இன்னொரு ஆழமான கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு பீமன் அப்படின்னா சரி, பீமன் அப்படி சொன்னா நம்ம பொதுவா கதாயுதத்தை கையில, ஆயுதத்தை கையில வச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதம், ஏன்னா அந்த காலத்து அரசர்கள் இல்லைங்களா, ஆயுதத்துல ஏதாவது ஒரு ஆயுதத்துல அவங்க ரொம்ப சிறப்பானவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுடைய மகாபாரதம் சொல்லுது. அப்படி பார்த்தா நம்மளுடைய பீமன் சொல்லக்கூடிய கேரக்டர்ல இருக்கிறவங்க மிகப்பெரிய கதாயுதத்தை தூக்கிட்டு நடப்பாரு. அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அப்படிங்கிறது ஒரு சூர்யா சொல்லக்கூடிய டயலாகா இருந்தா கூட அது நம்ம பீமன் அவருக்கு சூட் ஆகும். ஏன்னா அந்த கதாயுதத்தை தூக்க முடியாது, அப்படி தூக்கி ஓங்கி அடிச்சா கண்டிப்பா அதை விட வெயிட்டா தலையிலயோ உடம்புலயோ பட்டுச்சுன்னு கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி அர்ஜுனன் அப்படி சொன்னா அவருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வில்லுல வீரன், வில்லாதி வீரன் அப்படின்ட்டு நம்ம அர்ஜுனரை பத்தி நிறைய பேசுவோம். அப்ப தர்மன் எதுல வீரன், எந்த ஆயுதத்துல வீரன் அப்படின்னு பார்த்தா தர்மர் நார்மலா ஈட்டியில ரொம்ப பெரிய வீரனாக சொல்லப்படுது. ஈட்டி எய்தல்ல, ஈட்டி எய்தல் அப்படின்போது அது நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது ஈட்டி அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட கூர்மையாக்கி வீசுறது தானே.
ஒரு முன்னாடி ஒரு இரும்பு பகுதி இருக்கலாம், பின்னாடி ஒரு பெரிய நீளமான மரத்தோட வச்சு ஒதுங்கி வீசுறதுதான் ஈட்டி. அப்படி நாம அப்ப அதுதானா அப்படின்னா இல்ல. அதுக்கு தாண்டி தர்மரோட கேரக்டர்ல என்னன்னா, அவர்னால எந்த ஒரு பொருளை இருந்தாலும் அது ஈட்டியோட பக்குவத்துக்கு அல்ல ஈட்டியோட ஷார்ப்னஸ்க்கு அவரால செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது உதாரணத்துக்கு ஒரு புல் இருந்தா கூட அந்த புல்ல ஈட்டியோட பவருக்கு மாத்த முடியும். அப்படி ஒரு ஈட்டியோட பவருக்கு மாத்திட்டாருன்னா அந்த புல்லுல இருந்து அவர் எடுத்து வீசினார் அப்படின்னா கோட்டையோட செவுரு, அதாவது வாசல், நம்மளுடைய அந்த காலத்து அரண்கள் கட்டுறாங்க இல்லைங்களா, ராஜாக்கள் கட்டக்கூடிய அரண்மனைகள், அதுக்கு முன்னாடி பாதுகாப்பு அரண்கள் கட்டுறாங்க. அந்த பாதுகாப்பு அரண்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியும். பட் நம்ம சொல்லக்கூடியது ஒரு புல் தான். ஆனா அந்த புல்லுல இருந்து வரக்கூடியதை ஷார்பன் பண்ணி அதை எடுத்து வீசினாருன்னா அந்த அரண்கள் உடைக்க முடியும். அப்ப அது ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் இல்லைன்னா அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அது மட்டும் இல்ல, ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா, பேப்பர் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் இல்லைங்களா, அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த பேப்பரை ஒரு கூர்மையான ஆயுதத்தையா மாத்திட்டாரு அப்படின்னா அந்த கூர்மையான ஆயுதம் வந்து ஒரு அம்பு வில்லு இல்ல, அம்பு இல்ல, ஈட்டி. ஈட்டி மாதிரி போய் நேரா போய் ஒரு செவுத்துல இடிச்சிட்டு சொன்னா அந்த செவுரு உடையும். அவ்வளவு பலம் வாய்ந்த மனிதராக தர்மரை சித்தரிக்கிறாங்க. அப்ப நமக்கு இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தோணுது. என்னடா ஒரு புல் எடுத்து வச்சுட்டு ஈட்டி பண்ண முடியும், ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஈட்டி பண்ண முடியும், ஒரு சாஃப்டான பொருளை வச்சு ஈட்டி பண்ண முடியும். அப்படி பண்ணி அவர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்வாரா? அதுல இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ உடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கதையா இதிகாசங்கள்ல இருக்குது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க? நம்மளும் அதே மாதிரி ஒரு புல் எடுத்துட்டு போய் ஈட்டியை கத்துக்கணும்னு சொல்றாங்களா? அல்லது ஒரு பேப்பர் வச்சு ஈட்டி கத்துக்கணும்னு சொல்றாங்களா? அல்லது நம்ம யாராச்சும் ஓங்கி ஒரு ஈட்டி விட்டு ஒரு செவுத்தை உடைக்கணும்னு சொல்றாங்களா? இல்ல. இந்த தர்மர் அப்படிங்கிற கேரக்டர்ல நியாயம் அப்படிங்கிறது இருக்கு, தர்மம் சொல்லி ரெண்டு விஷயத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுபடி பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏகப்பட்ட வழிகள், ஏகப்பட்ட ப்ராசஸ், அத வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த வேலை செய்யணும், இதெல்லாம் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம நேற்று போன தடவை நம்ம பேசும்போது, போன மாசம் பேசும்போது நம்ம வந்து கும்பகர்ணனும் கல்லீரலும் பேசும்போது கும்பகர்ணனோட கேரக்டர்ல கல்லீரலுக்கு எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் ஒரு கும்பகர்ணன் வந்து ஒரு நேர்மையா நின்று பேசக்கூடிய மனிதன் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்ப அதே மாதிரி இங்க தர்மர் அப்படி சொல்லி வரும்போது அதுக்குண்டான ஒரு ஆற்றல் மிக்க மனிதராக யார சொல்றோம்னா இதயத்தை சொல்றோம். மற்ற உறுப்புகள் எல்லாம் தன்னோட வேலையை சிறப்பா செய்யும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. தனக்குண்டான சக்தி கிடைச்சிருச்சுன்னா தன்னுடைய வேலையை சிறப்பா செய்யும். உதாரணத்துக்கு கல்லீரலோட வேலை என்ன அப்படின்னா நச்சுக்களம் முறிக்கிறது அதனோட வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். புதிய அன்பர்கள் இருக்கிறதுனால இப்ப அது புதுசா இந்த இந்த அறிவியல் தெரியாம இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு லைன் சொல்லிடுறோம். அந்த அறிவியல் படி, அதாவது இந்த அக்குபஞ்சர் அறிவியல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்லீரலோட வேலை என்ன அப்படின்னா டாக்ஸினை டீடாக்சிஃபை பண்றது அதனோட பிரைமரி ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. நச்சுக்களை முறிக்கிறது அதனோட வேலை அப்படின்னு சொல்லி கல்லீரலுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறோம். அப்ப அந்த நச்சுக்களை எதுல எல்லாம் முடிக்கும் அப்படின்னா நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்தாலும் நச்சுக்களை முறிக்கும், சுவாசிக்கிற காற்றுல இருந்தா நச்சுக்களை முறிக்கும், சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்தா நச்சுக்களை முறிக்கும். மேற்கொண்டு வேற என்ன பண்ணும் அப்படின்னா ஈவன் நம்மளுடைய எண்ணங்கள்ல நச்சுக்கள் இருந்தாலும், நம்ம யாராச்சும் ஒரு நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த நெகட்டிவ் எண்ணங்களை யாருனாலும் கிளியர் பண்ண முடியும்னா யாருடைய கல்லீரல் பிரமாதமா இருக்கோ, கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கோ அவங்கனால அந்த அந்த கெட்ட எண்ணங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அக்குபஞ்சர் அறிவியல் சொல்லுது. அப்ப கல்லீரலுக்கு ஒரு வேலை அப்படின்னா நுரையீரலுக்கு என்ன வேலை அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா காற்றை வாங்கி உடல் முழுக்க அனுப்புறது அதனோட வேலை. நல்ல ஆரோக்கியமான காற்றை வாங்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியம். காற்றுல வரக்கூடியதுல ஒரு ஜீவனை இணைக்கணும். அதனால அது என்ன பண்ணும், நல்ல ஒரு காற்று கூட ஒரு ஜீவனை இணைச்சு உடல் முழுக்க ஜீவ காந்த சக்தியா மாத்தி கொடுக்கறது அல்ல காற்றாக மாத்தி கொடுக்கறது வந்து நம்மளோட நுரையீரலோட வேலை அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்திருப்போம்.
கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா, அது வந்து டாக்ஸின்ல இருந்து அவர் ஏற்கனவே முறிச்சு அனுப்புனாரு. நம்ம கல்லீரல் முறிச்சு அனுப்புனாரு இல்லைங்களா? அந்த டீடாக்ஸிஃபை பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன்ங்கிறது பெரிய வேலை. அந்த ஃபில்ட்ரேஷன் எடுத்து அனுப்பி அழகா அனுப்பி கொடுத்துட்டு இருப்பாரு. அதாவது ரத்தம் சிகப்பான நிறத்துல இருந்தாலும் அதுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய யூரின் வந்து கலர்லெஸ்ஸா நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட மனிதராக நம்ம சிறுநீரகத்தை சொல்லியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு உடம்புல இருக்கிற உறுப்புகளும் தனக்காக தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்காக டிசைன் செய்ததுக்காக அவங்க தனக்கு உண்டான ஆற்றல் கிடைச்சு கண்டிப்பா சிறப்பா செஞ்சிருவாங்க. அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த இதயத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, இதயத்துக்கிட்டே சில வேலைகள் இருக்கு. தர்மருக்கிட்டே சில வேலைகள் இருக்கு. நியாயமா இருக்கணும், பேசணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கிற மாதிரி இதயம் தன்னை பாதுகாத்துக்கிறதுங்கிறது ஒரு வேலைதான். கீழ இருந்து வர ரத்தத்தை மேல எடுத்து அதை தனியா ஒரு பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறது, எல்லா பக்கமும் அனுப்புறது அப்படிங்கிறது அவரோட வேலை. அப்ப எல்லா செல்கள் கூட அவர் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எந்த செல்லாச்சும் அழுகிற குழந்தை மாதிரி எந்த செல்லாச்சும் சீக்கிரம் அழுதுச்சு சொன்னா முதல்ல அந்த செல்லுக்கு மட்டுமே ஒரு நார்மல் ரொட்டீன் இப்படிதான் தருவேன், நாளைக்குதான் உனக்கு தர முடியும், இன்னைக்கு தர மாட்டேன்ட்டு எல்லாம் சொல்லாம அந்த நேரத்துல ஒரு நியாயத்தை பார்க்கும். ஐயோ இவன் இதுபடியெல்லாம் நம்ம சைக்கிள் படியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாதுப்பா, முதல்ல அவனுக்கு முதல்ல கொடுத்து விடாது, ரொம்ப முக்கியமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனடியா ஒரு டிசிஷன் எடுத்து அவருக்கு அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ரத்தத்தை அதிகமா அனுப்பணும் அப்படின்னா அவர் அனுப்பி கொடுப்பாரு. அது எப்படி அப்படி ஒரு செயின் அவர் அவரா ஓவர்லுக் பண்ணிக்கலாமா மாத்திக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா மாத்த முடியும். உதாரணத்துக்கு நம்ம கண்ணுல ஒரு பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னா இந்த பூச்சி விழுந்த கண்ணை சரி பண்றதுக்கு இல்ல நாளை காலையில தான் எனக்கு டைம் இருக்குது, நாளை காலையில் வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நாளை காலையில் நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அது அழுகிற குழந்தை ஆயிடுச்சு. உடனே கண்ணுல இருக்கிற செல்களை உடனடியா புதுப்பிக்கணும், உடனடியா அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு இதையும் உடனே அதுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கு இல்லைங்களா? உடனே இந்த செல்லு அழுகுதுப்பா, இந்த செல்லை முதல்ல கவனிக்கணும்னு சொன்னேன். அதிகப்படியான ரத்தங்களை அனுப்பி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த கண்ணுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுது. நம்ம எங்கேயாச்சும் வேகமா நடந்து போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு விழுந்துட்டோம், கையில காயம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அது புரிஞ்சுக்குது, இது நாளைக்கு காலையில வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, முதல் வேலையா இன்னைக்கு சரி பண்ணணும், இந்த செகண்டே சரி பண்ணணும், தட்டும் இந்த மைக்ரோ செகண்டே நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு உடனடியா வேகமா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு அதிகப்படியான ரத்தத்தை அனுப்பி அதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடுது. தெரியாம நம்மளை யாராச்சும் அடிச்சுட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உடனே அந்த இடம் செவந்து போகுது. அது செவந்து போகுதுங்கிறது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதோட அடையாளம். அப்ப இன்னைக்கு அடிச்சு அடுத்த 2 நாள் கழிச்சு வீங்கிற வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை, அப்பவே உடனடியா ரத்தத்தை அனுப்புது. அப்போ ஒரு நியாயஸ்தன் ஒரு நியாயமான வேலைகளை செஞ்சே ஆகணும். அதுக்கெல்லாம் இல்ல இந்த சைக்கிள் 1 2 3 ஆர்டர் படி வெயிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. தனக்கு நியாயம் பட்டுச்சுன்னா செய்யணும் அப்படிங்கிறதுல இதயத்தோட வேலையே இருக்குது. ஆனா இது மட்டும் இதயத்தோட வேலையா இருந்தா பரவாயில்ல. இதையும் தாண்டி தர்மரோட வேலை மட்டும் பண்ணா பத்தாது. தர்மர் மத்தவங்களை பாதுகாக்கணும். மத்தவங்கள யாரு? பீமனை பாதுகாக்கணும், அர்ஜுனனை பார்க்கணும், நகுலனை பார்க்கணும், சகாதேவனை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த பஞ்ச பாண்டவர்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த பஞ்ச பாண்டவர்களையும் தர்மர் பார்க்க வேண்டியது தான். அதுல ஒரு ஒரு பாண்டவரா இருந்தா கூட தானும் அதுல ஒரு மனிதரா இருந்தாலும் மத்த 4 பேரை கேர் எடுத்தாகணும், தன்னையும் பாதுகாக்கணும். அது போல இதயம் அப்படிங்கிற உறுப்பு மத்த முக்கியமா இருக்கக்கூடிய உறுப்புகளையும் இவர்தான் கவனிச்சுக்கணும். அது இவரோட டியூட்டி. தர்மருக்கு எப்படி நம்ம அசைன்மெண்ட் கொடுக்குறோமோ நீங்க தான் முன்னாடி நிக்கிறது, நீங்க தான் பார்க்கணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது வழியே இல்லை, நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி இதயம் அப்படிங்கிறதுக்கு இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அதிகமா கொடுத்துருக்கிறதுனாலதான் நம்ம பொதுவா ஏதாச்சும் ஒண்ணுன்னா இதயத்தை தொட்டு பேசு, நெஞ்சை தொட்டு பேசு, நீ சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு உடனே கேள்வி கேட்கிறோம். யாராச்சும் 2 வார்த்தைகள் கொஞ்சம் தவறுதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சொல்லுவோம், நீ சொல்றது பொய்யா தோணுது, நெஞ்சை தொட்டு சொல்லு, இது உண்மைதானா அப்படின்ட்டு. ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் மூளையில இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் எப்படி பேசி பழகி இருக்கணும்? தலையை தொட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்கணும், அல்லது மூளையை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்ப மூளைனா தலையில இருக்கு, அப்ப தலையை தொட்டு சொல்லுன்னு சொல்றதுக்கு விட்டு போட்டு ஏன் நெஞ்சை தொட்டு சொல்லுன்னு சொல்றீங்க? அப்ப நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அப்படியே நீங்க நெஞ்சு கிட்ட கை வைக்கும் போது வலது பக்கம் கை வைக்கிறீங்களா இடது பக்கம் கை வைக்கிறீங்களான்னா உங்களை அறியாமே நம்ம இடது பக்கம் தான் கை வச்சு பேசுவோம். அப்ப இந்த அழகா நம்மளோட இயற்கை ஆற்றலே நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருது. இடது பக்கம் நான் இருக்கிறேன், என்னை தொட்டு பேசு அப்படின் போது அதை நியாயத்தை தவறாம பேச வேண்டி இருக்குது.
தர்மத்தைப்படி பேச வேண்டியிருக்குது. இல்ல நான் அப்படி தொட்டுட்டு நான் பொய்ய சொல்லுவேன் அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அவங்க அவங்களோட விருப்பம். பட் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி கேட்கிறோம். நெஞ்ச தொட்டி சொல்லுப்பா, நீ என்ன உண்மைதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். குறு கேள்வி கேட்கிறோம். ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய கல்லீரல் இதயம்ங்கிற உறுப்புக்கு தேவையான இடத்துக்கு தேவையான செல்களுக்கு உடனடியா ரத்தத்தை அனுப்பணும், தன்னையும் பாதுகாத்துக்கணும், தனக்கு வரக்கூடிய ரத்தத்தை பியூரிஃபை பண்ணணும். இப்படியெல்லாம் எவ்வளவோ அவருக்கு வேலைகள் கொடுத்திருந்தாலும் அந்த வேலைக்கு சேர்ந்து அதுக்கு ஈக்குவலா அந்த வேலையோட சேர்த்து அதுக்கு ஈக்குவலாவே இன்னொரு வேலை என்ன சொல்றாங்கன்னா, உடம்புக்குள்ள யாரு பாதிச்சாலும் நீ போய் பார்க்கணும், அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி தர்மர் கிட்ட, அதாவது இதயத்துக்கிட்ட கொஞ்சம் வேலையை அதிகமா கொடுத்துதான் வச்சிருக்கிறாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மானிட்டர் பண்ணும்போது மாடர்ன் சயின்ஸா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, இதயத்தோட பீட் இருக்கா அப்படிங்கறத பாக்குறாங்க. ஏன்டா அவர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவார்ல, ஏதோ ஒரு இறுதி கட்டமா இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிட மாட்டாரா அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. மத்தவங்க எல்லாம் கை விட்டுட்டா கூட ஐயோ, இன்னும் கொஞ்சம் பீட் இருக்குது, வெயிட் பண்ணுன்னு சொல்றான். தர்மர் இருக்காரு, வந்துருவாரு, ஏதாவது பேசுவாரு, செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த தர்மம் சொல்லக்கூடிய இதயமே வேலை செய்யலன்னு போதுதான் நம்ம சொல்றோம், சரி ஓகே இப்ப இனிமேல் மேற்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கையை விரிச்சிடலாம். ஓகே. அப்ப இந்த இடத்துல எதை வந்து அந்த ஷார்ப் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. தர்மர் வந்து ஒரு பொருளை வந்து வில் மாதிரி, வில் அம்பு கிடையாது, அதுன்னா ஈட்டி மாதிரி பயன்படுத்துறாரு சொல்றோமே, அந்த ஈட்டி மாதிரி எதை பயன்படுத்துறாங்க. இங்க தர்மருக்கு ஈட்டிக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, எதுக்காக அதை கொண்டு வந்து ஈட்டியை கொண்டு வந்து தர்மருக்கு ஒட்ட வச்சாங்க அப்படின்றது. ஈட்டி அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ஷார்ப்னஸ், அம்புனாலும் ஷார்ப்னஸ். ஆனா அம்புக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் எலமெண்ட் தேவைப்படுது. ஓகே. ஆனா இங்க ஈட்டிக்கு வந்து சப்போர்ட்டிங் இல்ல, தனியா வந்து ஒரு கையால எடுத்து நீங்க உங்க கையால எடுத்து வீசலாம். ஓகே. அதுக்கு இன்னொரு கூட்டு முயற்சி தேவையில்லை, தனியாவே வேலை செய்யுது. அப்ப அந்த ஈட்டிங்கிற ஒரு பொருள் எதை சொல்லுதுன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீன் பண்றாங்க. வார்த்தைகள் என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. அந்த வார்த்தைக்கு ரெண்டு விதமாவும் இருக்கும். ரொம்ப இலகுவான வார்த்தையாவும் இருக்கலாம், அதே வார்த்தை ரொம்ப ஹார்ஷாவும் இருக்கலாம். அப்ப ஒரு வார்த்தையை எப்படி பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த வார்த்தை மென்மையா அடுத்தவங்களை போய் சேர்றதும் உங்க கையில தான் இருக்குது. அதே வார்த்தைய ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி பேசக்கூடியதும் நம்ம கிட்டதான் இருக்குது. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எதையோ எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி அவன் பேசுனான்ப்பா, அந்த பேச்சை மட்டும் என்னால ஜீரணம் பண்ண முடியல, அந்த பேச்சை மட்டும் என்னால தாங்கிக்க முடியல, அந்த பேச்சு மட்டும் என்னோட இதயத்துல இன்னும் ரணமா கிழிச்சுட்டே இருக்குது, அல்லது எங்க இதயத்துல ஆழமா தைச்சிருச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தமிழ்ல சாதாரணமா சொற்றோட தான் பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அந்த ஷார்ப்பான கண்டென்ட், ஷார்ப்பா ஒரு இதயத்தை தீண்டக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வரும் பொழுது, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவர் வந்து அதனால பாதிக்கப்பட செய்யறாரு. அப்போ அந்த வார்த்தைகள்ல கொடுக்கக்கூடிய ஷார்ப்ஸ், வார்த்தைக்கு வெயிட் இல்லை, அதனாலதான் அவங்க புல்லு பேப்பரு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஓகே. புல் வந்து எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கும், பேப்பர் எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதை எடுத்து ஷார்பன் பண்றீங்க அப்படின்னா, அதை எடுத்து ஷார்பன்னா அதுல ஒரு மெட்டீரியல் காம்பவுண்ட் ஊத்தி, கெமிக்கல் காம்பவுண்ட் ஊத்தி ஷார்ப் பண்றதை பத்தி சொல்லல. சாதாரணமா இலகுவா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதுல நீங்க அன்பா பேசுறதுக்கு பதில அதை வந்து ஒரு ரணக்கு கொடூரமா ஒரே வார்த்தையா இருக்கும், அந்த வார்த்தையில கொஞ்சம் உங்களோட எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி ஆட் பண்ணி அப்படி வீசுனீங்க அப்படின்னா அது எங்க போய் விழுவும் அப்படின்னா, நம்மளோட இதயம்ங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை மாதிரி இருந்தா கூட அந்த கோட்டைய பிச்சுக்கிட்டு போய் உள்ள போய் காயத்தை ஏற்படுத்திடும். அப்படி காயத்தை ஏற்படுத்திடுச்சுன்னா அப்புறம் அது சொற்றொடரா மாறிடும். மனசுல பட்ட காயம் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வள்ளுவர் சொல்றது அதேதான் சொல்றாரு, நீ தீயில சுட்டுக்கோ ஒண்ணும் ஆகாது, ஆனா வார்த்தையில சுட்டுட்டோம்னா அது வந்து ஆறாது அப்படின்னு சொல்லி அவரு குரலாவே கொடுத்துறாரு. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து அந்த தர்மர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட வந்து அவருடைய பவரை காமிக்கிறதுக்காக அவருடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதம், அந்த ஆயுதத்தை அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை, அப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதயத்துல வரக்கூடிய விஷயங்களை, இதயத்துக்கு என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத பத்தி விளக்குறது தான் மகாபாரதத்தோட தொகுப்பாக இருக்குது. அப்புறம் அதுல நிறைய விஷயங்கள் சேருது வைக்கல, அப்புறம் அது கூட சேர்ந்து ஒரு விஷயத்த நேரடியா சொல்றது விட சில மறைமுக கருத்துக்கள் அதுல இருக்கதான் செய்யும்.
அந்த மறைமுகங்களோட எடுத்து ஆராய்ச்சி பண்ணா நமக்கு நிறைய உடல் அமைப்பை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப இந்த மாதிரி இதயத்துல எந்த மாதிரி வேதனைகள்லாம் நம்மளால பார்க்க முடியும், இதயத்துல வரக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இருக்க முடியும் அப்படி பாத்தீங்கன்னா, இதயத்துல வரக்கூடிய பாதிப்புகள் பொதுவா இருக்கிறது. பொதுவா நமக்கு சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக்கா இருக்குது, ஹார்ட் பிளாக்கா இருக்கு சொல்லலாம், பிளட் வெசல்ல இது சேம்பர்ல பிளாக் இருக்கு சொல்றது, அல்ல வால்வு வந்து ஓப்பன் ஆகல க்ளோஸ் ஆகல சொல்றது. இப்படி இதயத்தை பத்தி எவ்வளவு பிரிச்சு பிரிச்சு நீங்க பேசினாலும் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த நல்ல எண்ணங்கள் தான் அதை வந்து உயிரோட்டமா வச்சுக்கும். நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அதுல உயிரோட்டம் காயமாயிடும், உயிரோட்டம் இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தர்மர் எவ்வளவோ நல்லவர், எவ்வளவோ விஷயத்துல கரெக்டா இருப்பாரு அப்படி சொன்னா கூட, அவர் வந்து அந்த தாயக்கட்டையை உருட்டும் போது இறைவனே பார்க்க கூடாது, அவன் தெரியாம இருக்கணும்னு நினைச்சிட்டு அவர் உருட்டுனாருன்னு சொல்லும் போது அதனோட விளைவுகள் எவ்வளவு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய போரை உண்டாக்குச்சு, ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு, பல ஆண்டுகள் வீணா போச்சு, எல்லாமே சொல்ல முடியும். அப்ப இதயத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய விஷயம் நேரடியான பாதிப்பை உண்டாக்கும். மற்ற உறுப்புகளை விட இதயத்துல பாதிப்பு அதிகமா இருக்கு. ஏன் இதயத்துல பாதிப்புனா, அது அவ்வளவு தூரம் தாங்கிக்க முடியாத திறன் வாய்ந்தவர், ஆனா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நியாயமா நின்று ஆகணும். அப்படி நியாயமா நிற்கக்கூடிய ஒரு மனிதர் யாருக்கு தெரியாம ஒரு தவறு செய்யலாம், அதாவது இதயத்துக்கு தெரியாம ஒரு தவறு செய்யலாம்னு சொல்லி செய்யும் போது அவருடைய இதயம் தான் பாதிப்படையுமே தவிர எதிரில் இருக்கிறது ஒன்றும் பாதிப்படை போறதில்லை. தர்மர் தான் பாதிச்சாரே தவிர கிருஷ்ண பரமாத்மா பாதிக்கப்படலை. அது நம்ம எல்லாத்தையுமே கதைகள்ல தெரியும். அப்ப இந்த இடத்துல வந்து தர்மர் அப்படிங்கிறவரு நியாயம் பட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, அடுத்தவங்களோட வார்த்தைகளால காயப்படுத்துறது மட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து தன்கிட்ட இருந்து புறப்பட்டு போகக்கூடிய வார்த்தைகளை வந்து அடுத்தவங்களை வந்து நேரடியா தாக்குறதோ மறைமுகமா தாக்குறதோ எது பண்ணினாலும் அதோட பாதிப்பு அந்த பர்டிகுலர் இதயத்துக்கு தானே தவிர மற்ற உறுப்புகளுக்கு கிடையாது. அப்புறம் அந்த இதயம் பாதிப்படையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அதனோட கனெக்ட் பார்ட் எல்லாரும் எனக்கு ஏதாவது ஒரு அவசர காலத்துக்கு ஹெல்ப் பண்ணப்பான்னா என்னாலேயே முடியாம இருக்கிறப்பான்னு சொல்லும் போது மற்ற உறுப்புகள் எல்லாம் செயலுக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த இதயத்திற்குள்ள என்ன நடக்குது அப்படி பார்த்தா, இதயத்துக்குள்ள சில செல்கள் இறந்துருச்சு அப்படின்னா, இது வந்து மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய, மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்து. இதை நாம இப்ப சொல்றது, இது வரைக்கும் பேசுறது நம்ம புக்ல இருந்து எடுத்த அறிவு, கொஞ்சம் சுயமா கிடைச்ச அறிவுகளை வச்சு நம்ம சொல்றோம். மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியும்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இதயம் எதனால பாதிப்படையும் அப்படின்னா, இதயத்துல இருக்கக்கூடிய இன்னர் செல்கள், அதாவது உள்ள இருக்கக்கூடிய செல்கள் இறந்து போனா இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இன்னர் செல்கள் இறந்து போனா என்னப்பா ஆகும், இதே ஹார்ட் அட்டாக் ஆயிடுது இல்லையா அப்படின்னா, ஆமா ஹார்ட் அட்டாக் ஆகுது. ஆனா அதே சமயத்துல அந்த செல்கள் இறந்து போயிடுச்சு அப்படின்னா தீனா சுட்டுப்புண்ணு. ஆமா மேடம், நான் அது அதே பழமொழி சொல்ல அதே குரலை சொல்ல வேண்டாங்கிறதுனால கருத்தை மட்டும் சொல்லிட்டேன். நன்றி மேடம். சோ அதுல வந்து அந்த பேர் என்ன சொல்லிட்டோம், செல்கள்ல இன்னர் செல்கள் இறந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னர் செல்கள் இறந்துருச்சு சொல்லும் போது உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல செல்கள் வந்து அந்த இடத்துக்கு ஓடி போக பார்க்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஒரு கிராமத்துல, இங்க டவுன்ல நம்ம பேச முடியாது, மெட்ரோ சிட்டில பேச முடியாது, கிராமத்துல ஒரு மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த வீட்டை நோக்கி ஓடுவாங்க. எதுக்குன்னா அந்த வீட்டுல நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பாதுகாத்து செய்யறதுக்காக. ஏன்னா அந்த வீட்டுல அடுத்தடுத்த இது வேலை செய்யணும்ல, அந்த உடம்பு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றது மற்றதெல்லாம் நடக்கணும் இல்லையா. அதனால என்ன பண்ணா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வேகமா அந்த தகவல் கேட்டோம்னா அந்த வீட்டை நோக்கி வந்து, அப்புறம் வீட்டுல இருக்கிற வேலையை ஆளாளுக்கு பிரிச்சுட்டு, அப்புறம் 4 பேர் சுடுகாட்டுக்கு போயிருந்து, 4 பேர் தகவல் சொல்ல போறது, 4 பேர் வேலை பாடம் கட்டுறது, அப்படியே எல்லாரும் பிரிச்சுக்குவாங்க. கிராமத்துல அதுக்கு யாரும் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு உடம்புக்குள்ள நம்மளோட ஹார்ட் அப்படிங்கறக்கூடிய இதயத்துக்குள்ள ஒரு செல் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா, இறந்துருச்சு சொன்னா பக்கத்துல இருக்கிற செல்கள் எல்லாமே அதை நோக்கி டிராவல் பண்ணி அதை சரி பண்றக்கோ அல்லது கூட இருக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்றக்கோ ட்ரை பண்ணும். ஓகே,
அப்படி ட்ரை பண்றது மட்டும் பத்தாம அது கூட இன்னொரு வேலையும் செய்யறது என்ன பண்ணுதுன்னா, அந்த செல்கள் வந்து இடத்த அந்த இறந்து போன செல்களுக்கு புது செல்கள் பக்கத்துல இருக்கிற செல்கள் வரும்போது அது வந்து எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் தெரியாது. ரொம்ப நேரம் வேலை செய்யும் போது அந்த வந்த செல்களுக்கு சக்தி வேணும்னு சொல்லிட்டு அந்த செல்கள் என்ன பண்ணுமாமா, அதிக நல்ல செல்கள் அதனுடைய தாய் செல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும்னா, மதர் வந்து அவங்களுக்கு அதிக உணவு கொடுக்க பார்ப்பாங்களாமா. அதாவது அதிகமான ஃபைபர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்களை சாப்பிட ஊட்டி விடுற மாதிரி தயார் பண்ணுவாங்களாமா. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் அப்படி அந்த கிராமத்துல ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பையங்கள்லாம் ஓடி போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லும்போது அம்மா வீட்டுல இருந்து அனுப்பக்கூடிய அம்மா என்ன பண்ணுவாங்க, "டேய், நீ அங்க போனா நீ வேலை நிறைய இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுட்டு போடா" அப்படி சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய செல் இறந்துருச்சு அப்படின்னா பக்கத்துல நல்லா இருக்கக்கூடிய செல்கள் ஓடி வர பார்க்கும். ஓடி வரும்போது அதனோட மதர் செல் என்ன சொல்லுவாமா, "நீ இதான் நீ போன வேலை நிறைய இருக்கு, இது கூட சேர்த்து எடுத்துட்டு போ" சொல்லி அதீதமான ஃபைப்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்புல கொஞ்ச நேரம்னா மேபி ஒரு 2 to 3 hours 3 hours ஆச்சு ஆகணும். 3 hours நம்மளுடைய இதயம் புது இதயமாக மாற்றம் அடையும் அப்படி சொல்லி மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இது எல்லாத்துக்குமே ஆங்கில வார்த்தைகள் உள்ளது. அது வந்து செல் டெத் அப்படிங்கிற வார்த்தை, இன்னர் செல் டெத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செல் ஸ்லிப்பிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த செல் ஸ்லிப்பிங் நடக்கும்போது மதர் செல் கொடுக்கறதுக்கு பேரு ஃபைப்ரோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துவாங்க. அந்த ஃபைப்ரோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீமோல்டிங் ஆஃப் நியூ ஹார்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கார்டியாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய பி.எம். ஹெக்டே அப்படிங்கிறவர் தன்னுடைய யூடியூப்ல இருக்கக்கூடிய உமன் காங்கிரஸ் அப்படிங்கிறத 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதை தான் நம்ம இங்க பேசுறோம். என்ற சயின்டிஸ்ட் என்ன சொன்னாருங்கிறது தான் அவர் அதுல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருப்பார். அப்ப இங்க வந்து செல்கள்ல வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது, இயல்பாவே நடக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு கண்டிஷன் வந்துருதுங்க. என்ன கண்டிஷன்னா, எந்த செல் டெத் ஆனா இவங்க எல்லாம் ஓடி வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைக்குது. இப்ப ஊர்ல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எல்லாரும் ஓடி போனாங்க, ஓடி வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்க, அதே இறந்த மனிதர் அந்த ஊருக்கே ஒரு தொந்தரவு பிடிச்ச ஆளா இருக்காரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கே ஒரு நொட்டோரியஸ் ஃபெலோ. அவங்க இருந்தாலே அந்த ஊருக்கு தொந்தரவு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படின்னா இந்த சீன் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஊர்ல இருக்கிறவங்கள ஓடி போய் அந்த வீட்டுக்கு ஓடணும்னு நினைப்பாங்களா? அந்த வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கிடக்கட்டும் போ, அவன் எப்படியோ இருந்துட்டு போறான், அவன் ஏற்கனவே பண்ண ஆட்டத்துக்கு போனா பரவாயில்ல, இப்படி ஒரு வார்த்தைகள் வரும். வெளியே சொல்லலைனாலும் நடைமுறையில் அதுதான் நடக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு மனிதர் நல்ல மனிதராக கருதப்படும் பொழுது அதை அவனை தேடி எல்லாரும் ஓடி வந்து அந்த வீட்டுக்குண்டான எல்லா வழிமுறைகளும் செய்யறாங்க. அதே மனிதர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது வேற ஒரு மனிதர் இறந்துட்டாங்க, ஆனா அந்த மனிதர் இறந்தவர் வந்து எந்தவித நன்மையும் யாருக்குமே செய்யல, தீமைகள் மட்டுமே விதைச்சிட்டு இருந்தாரு அப்படின் போது அந்த வீட்டை தேடி யாரும் வரமாட்டாங்க. இதுலதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம செல்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, செல்களுக்கு லவ் பண்ண தெரியுது அப்படிங்கிறாங்க. லவ் அப்படின்னா அட்ராக்ஷன் சொல்லி எடுத்துக்கலாம். அட்ராக்ட் பண்ண தெரியும். அப்போ அந்த செல்கள் வந்து ஒரு அன்போட இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு செல்லும் அன்போட இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செல் அன்பான செல் இறந்துருச்சு சொன்னா 10 செல்கள் எல்லாம் கடகட கடகடன்னு ஓடி வந்துதான் அந்த ஃபைபர் கண்டென்ட்டை சாப்பிட்டுட்டு தன்னைத்தானே ரெடி பண்ணிட்டு தன்னைத்தானே ரெடி பண்ணிட்டு வேகமா ஒரு புது ஒரு இதயத்தை உருவாக்குற ஆற்றலை பெற்று வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல லவ் அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்தா, யாரெல்லாம் மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை லவ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். லவ் அப்படின்னா ஒரு லிமிட்டட் பாத்துக்குள்ள நிக்கவே முடியாது. நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒருத்தர் கூட தான் அப்படின்னா பேசுறது அப்படின்னா அது லவ் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ஃபுல்லாவே வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போகுது. நம்ம இங்க சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு உண்மையான அன்பு தன்மையில இருக்கிறது. அதாவது வேதாத்திரியம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுலதான் சொல்லுது. துன்பப்படும் உயிர்களுக்கு உன்னால முயன்ற உதவிகளை செய் அப்படிங்கிறாரு. அப்போ இதே தானே வள்ளலாரும் சொன்னாரு. வள்ளலார் என்ன பேசுறாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. அப்ப அவரே தான் இவரு 2 பேரும் ஒண்ணுதான். பட் அவரோட டைம்ல சொன்ன வார்த்தை வேற, இவர் சொல்லும்போது வேற, இன்னும் கொஞ்சம் அன்க அன்கண்டிஷன்ல ஓகே. சோ இவர் இங்க ஐயா சொல்ல வேதாத்திரி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, டெஃபினட்டா வந்து நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பு கொடுக்கணும்,
அப்படி துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்ய அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக் உங்கள்ட்ட அந்த அன்பு இருந்தா தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல லவ் அப்படின்னா நம்ம கொடுக்கணுங்கிற தன்மையில இருக்கிறது. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், என்னத்த நான் கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இல்ல. உங்கள்ட்ட என்னென்ன டெக்னிக்கலா அல்லது என்னென்ன மூளைத்திறன் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே உங்களோட சொத்து தான். இப்ப பொதுவா நம்ம நினைக்கிறோம், ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் நினைப்பாரு, நான் எக்ஸாம் எழுதுனேன் அதனால எனக்கு கிடைச்சதுன்ட்டு. நோக்கம் அது கிடையவே கிடையாது. அதன் மூலமாக நீங்க 10 பேத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குது. அது நம்ம சொல்லலாம், எக்ஸாம் எழுதுனா பணம் கொடுத்தேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு சொத்து பணத்தை, ஒரு சொத்தை எடுத்து நீங்க அடுத்தவங்க சொத்தை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க உண்மை. அப்படி வரும்போது அதுக்கு உண்டான கூலியாக உங்களுக்கு கூலி கிடைக்குது, அதுவும் பத்தாது. ஆனா நீங்க அதை வந்து மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரி, நல்ல ஒரு டீச்சரா இருக்கிற என்ன பண்ணணும், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நன்மையா இருக்கிறதா இருக்கணும். அவனுக்கு உண்மையான கைட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படிதான் ஒரு டீச்சருங்கிறவர் இருக்கணும். இல்ல அவனை வச்சு செய்யறான் பாரு அப்படின்னு செய்யறது வந்து ஒரு டீச்சரோட ஹேபிட் கிடையாது. காலேஜுக்கு போயிட்டு அவர் நல்ல ப்ரொஃபஸரா இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லது சொல்றாரு, அது எடுத்துக்கிறது எடுத்துக்காது அவங்களோட விருப்பம், அது வேற. இப்ப அவர் சொல்றாரு 100 பேருக்கு சொல்றாரு, 20 பேர் எடுத்துக்கிட்டாங்க, 80 பேர் எடுத்துக்கலன்னா அது தப்பு இல்லை. ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து இல்லையா? ஆனா சொல்லக்கூடிய நபர் வந்து எப்படி இருக்கணும், அதுதான் முக்கியங்க. அவர் எப்பவுமே அந்த உண்மைத்தன்மையோட பேசணும், இதயம் சார்ந்து பேசணும். இதயத்துக்கு நியாயம் தான் தெரியணும், அநியாயம் தெரியக்கூடாது. அப்ப இதயம் நல்லா இருக்கிற நபர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா லவ் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாத லவ். எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷனோட ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல கல்யாணத்துக்கு மொய் வச்சிருவாங்க. மொய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் வரலன்னா அதுக்கு அதை பத்தி எவ்வளவோ நாள் புலம்பிட்டு இருப்பாங்க. நான் அவ்வளவு கொண்டு போய் வச்சேன், அவன் தான் எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. இது வந்து இது அப்ப நான் நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க ஹெல்ப் பண்ணல, இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் வந்து அரை பவுன் காயின் போட்டிருக்கிறேன், அவங்க கொண்டு வந்து தரும்போது 3/4 பவுனா கொடுப்பான். அதுக்கு நான் இப்ப இருக்கிற என்னோட சக்திக்கு மேல நான் செய்யறேன் அப்படின்ட்டு எல்லாம் என்ன வேணா டயலாக் பண்ணலாம். பட் ஆக்சுவலா உங்களோட எண்ணம் என்ன அதுல? நீங்க வந்து அந்த பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, வாங்கிக்கலாம் நாளைக்கு அப்படிங்கிறதுல இருக்கிறீங்க. இது வந்து இதுல சேராது இல்லையா? ஒரு தர்மத்துல சேராது இல்ல? அப்ப வந்து எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மனசுல வலியை உண்டாக்காது. பட் எதிர்பார்த்தோட கொடுத்துட்டீங்க, உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, 5000 ரூபாய் வந்து ஒருத்தருக்கு மொய் வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா மினிமம் 5000, அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு 5000 வைக்கிற கெப்பாசிட்டி இருந்தது, சந்தோஷம். அந்த மனுஷருக்கு 5000 வைக்கிற கெப்பாசிட்டி இருக்காங்கிறத நம்ம யோசிச்சிருப்போமா? அவரால் வைக்க முடியலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒன்னும் உங்களை பார்த்து பயந்துட்டு ஓடணும், இல்ல உங்க கல்யாணத்துக்கு வராம இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ தவிர்க்கிற மாதிரி போனோம். இல்லைன்னா ஒரு பெரிய கடனா தான் நீங்க மாத்த முயற்சி பண்றீங்க. அப்ப உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, பரவாயில்ல. அதையே எதிர்பார்க்கறீங்க? அது அப்படி பணத்துக்கு அந்த கண்டிஷன் இருக்கும் போது லவ் அப்படிங்கறதுக்கு எதுக்கு எதிர்பார்ப்பு? அப்ப என்கிட்ட நான் இப்படிதான் லவ் பண்றேன், என்னால நான் இப்படி லவ் பண்ண முடியும், அதனால நீயே எனக்கு லவ் பண்ண. அதே மாதிரி நீ எங்கிட்ட மட்டும் லவ் பண்ணணும். நான் சொல்லக்கூடியது வாழ்க்கையில வார்த்தைகள் வந்து வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இயல்பா இருக்கக்கூடிய அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட பார்க்கிற எல்லா ஜீவன்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இல்ல முக்கியமான விஷயம். துன்பப்படும் இவர்களுக்கு மட்டும் நம்ம கவலைப்படுத்துறோம். அதுல நல்லதா இருந்தாலும், நல்ல மனுஷன் தான், பாவம் ஒரு சூழ்நிலையினால நின்றுட்டு இருக்காரு, கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். நல்ல கருத்துக்கள் சொல்லலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய் எதற்காக? மற்றவங்களுக்கு கருத்துக்கள் சொல்றதுக்கு தானே தவிர மத்த எதையோ பேசணுங்கிறதுக்காக கிடையாது. திருச்சி பேசுறதுக்காக வாய் கொடுக்கப்படல. வேலை உங்களுக்கு அதுக்காக கொடுக்கப்படல. அதனால 4 பேருக்கு நன்மை செய்யறதுக்காக உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே எதுக்கு 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 நீங்க யோசிச்சீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான். அதாவது தர்மப்படி இருக்கணுங்கிறதுதான், அதாவது தர்மனா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம தர்மனா இருக்கணுமா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்குது, நம்மளோட விருப்பம். நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், உங்களுக்கு யாரும் மிரட்ட முடியாது. ஆனா அதுல நியாயம் என்ன சொல்றது? தர்மனா இருந்துக்கோ, அதான் இதயம் சார்ந்து இருந்துக்கோ, இதயம் சொல்ற பேச்சு கேளு, மூளை சொல்ற பேச்சு அப்புறம் கேட்டுக்கோ, அப்படிங்கிறது தான் நம்மளோட சிந்தனையில நம்ம எடுத்துக்கூடிய முக்கிய கருத்தாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ அந்த செல் இறந்தது. செல் இறந்ததுக்கு அப்புறம் பக்கத்து செல்கள் வந்தது. அதனால ஒரு புது இதயமே நம்மளால உருவாக்க முடியும், அதுவே தானா உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு.
அப்ப அதே செல்களுக்குள்ள அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்ல, ஒண்ணு கூட அஃபெக்ஷனேட்டே இல்லாம இருந்துச்சு சொன்னா டெஃபினட்டா அது வந்து என்ன ஆகும்னா அந்த ஈர்ப்பு இல்லாம அந்த இதயம் வந்து பாதிப்படைய செய்யும். சரி, இந்த லவ் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த லவ் அப்படிங்கிறது எப்ப தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ, தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ, அந்த பால் கொடுக்கும் பொழுது பால் அப்படிங்கிறது பொருள் வடிவத்துல போயிடுது. ஓகே. இது எல்லாத்துலயுமே ஒரு உணவுல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து பொருள் வடிவத்துல கண்ணுல பாக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்னு அருள் வடிவம் அல்லது மறை வடிவத்துல இன்னொன்னு இருக்கும். ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு உணவு வந்து செழுமை ஆகும். இப்ப இந்த உணவுல நீங்க பேசும்போது சில அம்மாக்கள் உணவு தயாரிக்கும் பொழுது தன்னுடைய மகன் ஊர்ல இருந்து இப்பதான் வரலாம், அல்ல ஒரு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், அல்ல ஒரு வருஷம் ஆச்சு ஹாஸ்டல் போயிட்டு இன்னைக்குதான் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த அம்மா சமைப்பாங்க பாருங்க. அன்னைக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டா வந்துடும். அந்த டேஸ்ட் எப்பவும் நம்ம சமைக்கிறது தான், அதே கைதான், அதே உணவு தான், அதே அஞ்சரை பெட்டி தான். ஆனா அன்னைக்கு மட்டும் என்ன மாற்றம் நடந்துருச்சு? அதே மாதிரி ஒரு அம்மா தனக்கு புதுசா ஒரு மருமகன் தன் வீட்டை நோக்கி வர்றாங்க, தன் வீட்டுக்கு வர்றாங்கன்னா அன்னைக்கு அவங்களோட ஆர்வமும் வேகமும் பார்க்கணும். அந்த சமையல் அப்படியே வேற டைப்ல இருக்கும். அதுல என்ன நடந்தது? உணவு அதே தானே, அதே கை தானே. அப்ப அந்த இடத்துல நம்ம உணர்வுகளும் சேருது இல்லையா? மறைவான உணர்வுகள் தானே அதை இயக்குது. அப்ப மறைவான அந்த உணர்வு போன உடனே தான் என்னது உணவுல சுவை கூட்டப்படுது. அப்ப இங்க செல்கள்ல மறைவா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா லவ் அப்படிங்கிறது தான். அப்ப தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த தாய்ப்பால் கொடுக்கறாங்க, அது உணவு வடிவத்தில் இருக்கும். பட் உணர்வு உள்ள ஒண்ணு இருக்கணும் பாத்தீங்களா? அந்த உணர்வு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கிற அன்பு தான். இப்பெல்லாம் எப்படி தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா அதே கூட உட்காந்து வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாங்க சொன்னா அவங்களோட உணர்வுகள் பூரா வெளியே போயிடுது. அப்ப அந்த குழந்தைகிட்ட இருக்காது. அப்ப அந்த குழந்தை கூட உணர்வோட இருந்து உணவு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குது சொன்னா அந்த குழந்தையோட செல்கள்ல லவ் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகுது. அதுதான் ரொம்ப ரொம்ப பேஸ். ஓகே. அப்போ நமக்கு தெரிந்த பெண்கள் கருத்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தோட இருக்கும் பொழுது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்பை செலுத்தி கொடுங்க. அது அன்புங்கிறத வார்த்தையில சொல்ல முடியாது, அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அதனால நீங்க அந்த அனுபவத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டும் கொடுக்கும்போது அந்த ஆசையோட கொடுங்க. அந்த குழந்தைக்கு உணவு மட்டும் கூட்டப்படுவதில்லை, உணர்வுகளும் உணர்வோட சேர்ந்து அது கூட அன்பையும் கொடுக்குறீங்க. அந்த அன்பு அந்த குழந்தைகளோட செல்கள்ல போய் டெபாசிட் ஆயிடும். செல்கள்ல டெபாசிட் ஆயிடுச்சு சொன்னா டெஃபினட்டா அந்த குழந்தையோட எண்ணங்கள்ல தூய்மை கிடைக்கும். தூய்மை கிடைச்சு நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா கூட, திருப்பி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா கூட அந்த குழந்தையோட இதயத்துல அன்பு ஏற்கனவே நீங்க விதைச்சிட்டீங்க. அதனால அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட செல்ல ஏற்பட்ட டேமேஜ பக்கத்துல இருக்கிற செல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. ஓடி வந்து செல் ஸ்கிளிப்பிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல எல்லாம் ஓடி வந்து ஒட்டிக்கும். ஒட்டும் போது அதுக்கு தேவைப்பட்ட உணவு கொடுக்கறதுக்கு அம்மா செல்கள் ஓடி வருவாங்க. அவங்க வந்து சாப்பாடோட கொண்டு வந்து குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க. அதுக்கு பேரு ஆங்கிலத்துல மாடர்ன் சயின்ஸ் சொல்றது ஃபைப்ரோ பிளாஸ்டிக் ப்ரோலிஃபரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு. அதனால என்ன ஆகுது, அந்த செல்கள் எல்லாம் ஒன்னோட 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 வளர்ந்து மிக விரைவில் அந்த இடத்துல ஒரு புது கட்டமைப்பு உண்டாக்கி புது ஆரோக்கியமான இதயத்தை உண்டாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் B.M. வெங்கடேஷ் சார் சொல்றாரு. ஓகே. அப்ப இங்க நம்ம தர்மன் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு மனிதராக நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒவ்வொருவருமே தர்மராக தான் இருக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இதயம் தர்மத்தன்மையோட தான் இருக்குது. அதுக்கு நியாயம் நல்லா தெரியும். நியாயம் தெரிஞ்சாலும் நம்ம அதுக்கு நொண்டி சாக்கு எதையோ சொல்லி தப்பிக்க முயற்சி பண்றோம். ஏதோ ஒரு சில சூழல் அப்படின்ட்டா பரவாயில்ல, அந்த சூழலுக்கு தெரிஞ்சே நீங்க தப்பு பண்றீங்களா பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம எல்லாம் பெரிய ஞானிகள் கிடையாது. அதனால சில தவறுகள் நம்ம செய்யறது இயல்புதான். ஆனா அதுவே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், டெஃபினட்டா அது ஒரு கட்டத்துல நம்மளை வந்து எங்க கொண்டு போய் சேர்த்தும் தெரியாது. அப்ப நம்ம உட்காந்துட்டு எந்த மெடிக்கல் சிஸ்டத்துக்கு போயிட்டு இதுல போற அதுல போற அங்க போற இங்க போற சொன்னா போயிட்டு போயிட்டு வேடிக்கை பார்க்கலாமே தவிர என்னுடைய செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்க எந்த மருத்துவம் வெளியிருந்து காப்பாத்தாது. ஓகே. அதனால நம்முடைய ஆரோக்கியத்துக்காக வாச்சு, என்னுடைய சுயநலத்துக்காக வாச்சு நான் வந்து மற்ற ஜீவன்களை ரசிக்கிறது, மற்ற ஜீவன்களுக்கு ஹெல்ப் பண்றது, மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது
என்னுடைய தலையாய கடமையா நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய இதயம் மட்டும் கிடையாது, மற்ற உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். பொதுவாகவே வயது கூடும்போது சில தொந்தரவுகள் வரதான் செய்யும், வராமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சிலது வரலாம், வந்தாலும் அதை வந்து தாங்கிக்கக்கூடிய திறன் நம்ம உடம்புல தானா கிடைக்கும். அப்புறம் அது ஒரு ஃபைன் பண்ணில அது ஒரு திருப்பி மாற்றம் அடைஞ்சு நம்மளை நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிடும். அதனால அப்படி ஒரு இதயத்தை சம்மந்தப்பட்ட நோய் வந்துடும் அப்படிங்கிற பயம் தேவையில்லை. சரி, ஓகே. இப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தி தெரியாம எத்தனை நாள் ஓடியாச்சு. இப்ப எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதற்கு பிடிச்ச உணவு சுவையை நம்ம கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அதற்கு பிடிச்ச சுவை, ஓகே. ஒவ்வொரு உறுப்புக்கும், தர்மனுக்கு ஒரு உணவு பிடிக்கும், பீமனுக்கு ஒண்ணு பிடிக்கும், இவனுக்கு அர்ஜுனன் அவருக்கு ஒண்ணு பிடிக்கும், நகுலன் அவருக்கு ஒண்ணு பிடிக்கும், சகாதேவன் அவருக்கு ஒண்ணு பிடிக்கும். அது போல இங்க இருக்கக்கூடிய தர்மருக்கு என்ன பிடிக்கும் சொன்னா, நல்ல துவர்ப்பான விஷயங்கள் கொடுத்தா பிடிக்கும். ஓகே, துவர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவை. பொதுவா நம்ம இந்த சுவை தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணவும் மாட்டோம். மற்ற சுவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உணவுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த துவர்ப்பு சுவை அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வாரத்துக்கு ஒரு நாளாச்சு துவர்ப்பு சார்ந்த உணவுகள் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா சாப்பிடுங்க. அப்ப எது துவர்ப்பான சுவை அப்படின்னு சொன்னா, ரொம்ப சுலபமானது என்னன்னா, வாழை மரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் துவர்ப்பானது. அதனாலதான் நம்ம பழைய மக்கள் வாழை இலையில உணவு சாப்பிட்டாங்க. ரொம்ப சுலபம். உணவு இலையை போட்டு சூடான சாப்பாடு போட்டீங்கனாலே உங்களுக்கு போதும், அது கிடைச்சிடும். அப்படி ஒரு நல்ல தன்மையில வந்து உணவு வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வாழை சார்ந்த உணவுகள், வாழைக்காயா இருந்தாலும் சரி, வாழைப்பூவா இருந்தாலும் சரி, வாழை தண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல உணவுல சேர்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு வந்து போதுமான தோற்பு சுவை கிடைச்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது, கோவக்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கோவைக்காய். அந்த கோவக்காய் வந்து நல்ல துவர்ப்பான ஒரு பொருளா இருக்குது, அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சொன்னா மணத்தக்காளி கீரை அல்லது சுக்குட்டி கீரை சொல்லக்கூடிய ரெண்டு ஒண்ணுதான். சுக்குட்டி கீரை அல்லது மணத்தக்காளி கீரை சொல்லக்கூடிய கீரையை வந்து எதையாச்சும் ஒண்ணு வாரத்துல ஒரு நாள் பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அதை சூப் வச்சு சாப்பிட்டா கூட நம்ம இதயத்துக்கு போதுமான ஆற்றல் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா சுண்டைக்காய் வத்தல், அது நல்ல துவர்ப்பான ஒரு பொருள். சுண்டைக்காய் வத்தல் உப்பு அதிகமா சேர்க்கப்படாமல் இருந்தா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுண்டைக்காய் வத்தல் கிடைச்சாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு ரசத்தோட வச்சு சாப்பிட்றதுலையோ ஏதோ ஒண்ணு கூட சேர்த்து சாப்பிடலாம். பட் அது வந்து ஒரு கன்ஸ்டபிளா ஒரு 20 நபர் ஆச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு வேலையிலே அல்ல ஒரு நாளைக்கு மொத்தத்துல. அது கொஞ்சம் காலையில மதியானம் நைட்டு பிரிச்சு சாப்பிட்டாலும் சரி, ஒன்னா சாப்பிட்டாலும் சரி. அப்படி சாப்பிடும் போது அந்த துவர்ப்பு சுவை கிடைச்சிடும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒரு சுலபமான முறை இருக்குது துவர்ப்பு சேர்த்துவதற்கு. அது ஒரே வழி என்னன்னா, காலையில பல் விளக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் இல்லாம பவுடர் வச்சு விளக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா துவர்ப்பு சுவை கிடைச்சிடும். இல்ல பட்டை எல்லாம் நிறைய போடுவாங்க, அந்த பட்டை வந்து நல்ல துவர்ப்பு சுவையான பட்டை தான். ஸோ அந்த பட்டையை கலந்து வரக்கூடியதை எல்லா பல்பொடியும், வெள்ளை கலர் பல்பொடியை சொல்லலை, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய வீக்கோ வஜர்ததி பவுடர் பேஸ்ட் சொல்லலை, வீக்கோ வஜர்ததி பவுடராகவோ அல்லது அந்த கேபி நம்பூதிரி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும், அதுல இருந்தாலும் சரி, அல்ல வேற இதுல நம்ம நிறைய நாட்டு மருந்து கடையில நிறைய பேர் பவுடர் இப்ப தயாரிச்சு கொடுக்குறாங்க. டூத் பவுடர் சொல்லி இருக்குது, எல்லாமே அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும். அந்த பவுடர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த கிடைக்கும். அப்ப நம்ம உணவுல கொடுக்க முடியாத பற்றாக்குறைய சாதாரண பல்லு விளக்குல சரி பண்ணிட்டு போயிடலாம். அப்ப நம்ம குழந்தைகள்ட்ட இதை வந்து சொல்லும் போது முதல்ல கஷ்டமா இருக்கும், ஏன்னா அந்த டேஸ்ட் பழகி இருப்பாங்க, அதை விட்டு வர்றது கஷ்டம் தான். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ரஷ் பண்ணும்போது காமிங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சமா வச்சு கொடுங்க, அப்புறம் எடுத்துக்கோங்க. அப்படி சேர்த்து வந்தீங்க சொன்னா இந்த துவர்ப்பு சுவை ஓரளவுக்கு நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு டெபாசிட் ஆயிடும். ஸோ இதோட நம்ம வந்து தீர்வையும் கொடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதயம் நியாயம் படி நிற்கும். அந்த நியாயமான கேரக்டர் யாருன்னு சொன்னா தர்மன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தர்மன் அப்படின்னா நியாயமும் தர்மமும் சேர்ந்து இருக்கணும். அந்த தர்மன் வந்து உண்டான ஒரு ஆயுதம் வந்து ஈட்டி. ஈட்டி வந்து ஷார்ப்பான ஈட்டி பட்டுச்சு சொன்னா கோட்டை உடைஞ்சிரும் அப்படின்னாங்க. இங்க ஷார்ப்னஸ்ங்கிறது வந்து வார்த்தைகள்ல வரக்கூடிய வேகம்,
பேசக்கூடிய வார்த்தைகள் நெகட்டிவா ஒருத்தரோட உடம்புல தைச்சிருச்சு சொன்னா அதனால அவரோட இதயம் பாதிப்படையும். அப்படி பாதிப்படைதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்றதுக்குதான் அந்த ஈட்டி வந்து இதுல கலன்ல இதுல போய் அடிச்சுச்சுன்னா அரண்மனையோட வால் அடிச்சா கூட அது உடைஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. நம்ம உணவுல வந்து கரெக்டா அதை என்ன பண்ணலாம்னா துவர்ப்புங்கிற ஒரு சுவை கொடுப்பதன் மூலமாக அதை ரொம்ப அழகா வந்து கரெக்ட் பண்ணி சாப்பாட்டுலயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் எளிமைப்படுத்துவதற்கு நம்ம பவுடர்ங்கிறது ஒரு இருந்தாலே எளிமையா நம்ம வந்து இதயத்துக்கு போதுமான ஆற்றல் கொடுத்துடலாம். அப்படிங்கிறதோட நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். இதுக்கு மேல இது தர்மரை விட பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் இருக்காரு. அந்த மனிதரை பத்தின கதையை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அவர் யாரு, அவர் இதயத்தை விட பவர்ஃபுல்லானவர் தானா, அவர் என்ன அப்படி இதயத்தையே பேன் பண்ணி காமிச்சிருவாரா அப்படிங்கிற அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த மாசம் பார்க்கலாம். சோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்ப நம்ம ஒரு அடுத்த 10 நிமிஷம் பேசிக்கலாம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். இன்றைய வந்து மருத்துவ ஆலோசனை வகுப்புல தர்மரும் இருதயம்ன்ற தலைப்புல சிறப்பாக வந்து நம்மளுக்கு வந்து உரை கொடுத்த மருத்துவ ஆலோசனை வழங்கிய ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஈலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா, சிறப்பான உரையா இருந்தது. ஐயா இன்னைக்கு சொன்னதுல ஒரு 5 நிமிடம் வேகமா குறிப்பு மாதிரி பார்க்கலாம். ஐயாக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஒரு ஐயா சொன்னதுல ஒரு 5 நிமிடம் வேகமா பார்க்கலாங்க. ஐயா வந்து இன்னைக்கு தர்மரையும் இருதயம் உறுப்பு பத்தியும் அவர் 2 இணைச்சு ஐயா சொன்னாங்க. கடந்த முறை ஐயா வந்து நம்மளுக்கு வந்து கல்லீரலும் கும்பகர்ணனும் அவங்கள பத்தி சொன்னாரு. கல்லீரல் வந்து நம்ம ஒரு உடம்புல இருக்க வந்து டீடாக்சிவேஷன் பண்ற இது வந்து அது அந்த உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்று ஐயா சொன்னது வந்து கெட்ட எண்ணங்களை கூட கல்லீரல் வெளியேற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப இதுவா இருந்தது. அதான் ஏன்னா நம்ம எப்பவுமே உணவுல இருக்கிற இது மட்டும்தான் வெளியேற்ற அந்த இது எண்ணங்கள்ல இருக்கிற நம்ம நெகட்டிவ் இதையும் வந்து கல்லீரல் வெளியேற்றணும் ஐயா முக்கியமா சொல்லி சொன்னாங்க. இன்று ஐயா வந்து சொன்னது வந்து தர்மர்னாலே நியாயம், தர்மம், நியாயப்படி இது பண்ண அதோட அதே மாதிரிதான் இருதயமும் அவர் எப்பவுமே நியாயமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தர்மரோட ஆயுதம் வந்து ஈட்டி. ஒவ்வொரு பீமருக்குன்னா கதை, அர்ஜுனனுக்குன்னா வில், அந்த மாதிரி தர்மருக்குன்றது ஈட்டி. அவர் வந்து அது வந்து ஈட்டின்றது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்ன்றது அது சொல்ல. அந்த ஈட்டின்றது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பேசுற வார்த்தைகள்ல நம்ம வந்து நெகட்டிவா வார்த்தை பேசும்போது பிறருடைய இதயத்தை பாதிச்சு அவங்களுக்கு அதை அவங்க சரி செய்யணும்ன்றது வந்து ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி 2யும் இது பண்ணி சொன்னாரு ஐயா. அப்ப இருதயம் வந்து அத ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு இது சொல்லி சொன்னாரு. நம்மளோட வந்து அந்த சிறுநீரகம் வந்து நம்மள பிளட்ல இருக்க பிளட் ஏற்கனவே கல்லீரல் டீடாக்சிவேஷன் பண்ணதை வந்து இந்த சிறுநீரகம் வந்து ஃபில்டர் பண்ணி வெள்ளைய இது பண்ணி அனுப்புது. அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. இந்த இருதயத்தை பத்தி ஐயா சொல்லும் போது பிஎம் வெக்டின்றவர் சொன்னதை வந்து ஐயா குறிப்பிட்டு சொன்னாரு. செல்லு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இதை பத்தி சொல்லும் போது சொன்னாரு, இந்த செல் டெத்து ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் செல் ஸ்லிப்பிங், அதுக்கப்புறம் அந்த ஃபைப்ரோ பிளாஸ்டிக் ப்ரோ லைஃப் வரும், அதுக்கு அடுத்தது அது வந்து ரீமோல்டிங் ஆஃப் ஆர்ட்ன்னு சொல்லி சொன்னாரு. இருதயம் தன்னைத்தானே சரி செய்து கொள்றது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து ஒருத்தரோட நம்ம வந்து வார்த்தைகளை வந்து நம்ம பேசி இது பண்ணும் போது அவங்களோட அவங்கள இதயம் இது அதுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா ஐயா வந்து இந்த சரி பண்றதுக்கு இந்த லவ்ன்றது ஒரு விஷயம்தான் அவர்களோட இதயத்தை வந்து சரி பண்ணும். அதுக்கு வந்து அது வந்து முக்கியமா ஒண்ணு சொன்னாரு ஐயா. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது அருள் வடிவத்துல அவங்கள வந்து அன்போட பால் கொடுக்கணும். அப்ப அந்த செல்லுகள்ல எல்லாம் அந்த அன்பு வந்து டெபாசிட் ஆகும் போது
அவங்களும் அந்த இது வந்து அண்டர்லைன் பண்ணணும்னு ஒரு முக்கியமா சொல்லி சொன்னாங்க. அதாவது பின்கால அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா கூட அந்த இந்த செல் ஸ்லிப்பிங்ன்ற இதுல செல் வர மத்த செல்லுங்க வந்து செல்லு டேமேஜ் ஆனதை இது பண்றதுக்காக மற்ற போது இந்த பிளாஸ்டிக்ன்ற இது ஃபைபரை உடம்புக்குள்ள உற்பத்தி பண்ணி அந்த இதுவை வந்து செல்கள்லாம் சேர்ந்து அந்த இருதயத்தை வந்து ரீமோல்டிங் வந்து செஞ்சு இதயத்தை புது இதயமா உருவாக்க வேகமா இது பண்ணி செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது நம்மளுக்கு ரொம்ப ஐயா இன்றைய சொன்ன இது வந்து முக்கியமான இது. இந்த இளைய தலைமுறைக்கு இது செல்லணும். இளைய தாய்மார்களுக்கு இது வந்து இது கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அன்பான பால் கொடுக்கணும். அதுதான் அந்த இது சொல்லி சொன்னாரு. அந்த செல்களுக்குள்ள அந்த அன்பு இருக்கணும் அப்படின்றது சொன்னாரு. அன்பா இருக்கிறவனும் அப்படின்றத ஒரு முக்கியமா சொன்னாரு. அப்புறம் ஐயா கடைசியில முடிக்கும் போது உணவு முறை சொன்னாரு. அதை மட்டும் பார்க்கலாம். இதயத்துக்கு ரொம்ப பிடித்த உணவு வந்து துவர்ப்பு. அதை நம்ம வாரம் ஒரு முறை சேர்த்துக்கணும் அப்படி சொன்னாரு. வாழை சார்ந்த உணவுகள் துவர்ப்பு வந்து சேர்ந்தது. அப்புறம் கோவக்காய், மணத்தக்காளி, சுண்டைக்காய் எல்லாம் சொன்னாரு. சுண்டைக்காய் வத்தலாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 20ன்ற கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம வேற என்ன செய்யலாம்னா காலையில நம்ம பல் துவக்கும் போது பல் பொடியை இது பண்ணலாம். ஏன்னா எல்லா பல் பொடியும் பட்டையால தான் சேர்ந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுல பட்டை ஒரு பொருள் இருக்கும் கண்டிப்பா. அதனால நம்மளுடைய குழந்தைகளை தினமும் காலை வந்து பல் அந்த பல்பொடி வைத்து தேய்க்கிற இதுவ குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு துவர்ப்பு. இருதயம்னாலே நியாயம் அண்ட் அதே மாதிரி தர்மம்னாலும் தர்மர்ன்றாலும் நியாயம் தர்மம் சொல்லி அத அத சொல்லி நிறைவு பண்ணாரு. நம்ம வந்து எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும். மற்ற மனிதர்களுக்கு, ஜீவன்களுக்கு உதவி செய்யணும். நல்லதையே தான் நம்ம செய்யணும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது செய்யணும். ஏன்னா நெகட்டிவ் வார்த்தை அவர்களுக்கு இதய பாதிச்சு அதை வந்து அவங்களுக்கு அதை சரி செய்ய ரொம்ப காலம் ஏற்படும்ன்றதுனால எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம சுவாமிஜி சொன்னதையும் சொன்னாரு. எப்பவுமே நம்ம பிறருக்கு துன்பப்படும் உயிர்களுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றது வள்ளலாரதும் சொன்னார். வாடிய போரை கண்ட போதெல்லாம் பாடினேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. அடுத்த முறை ஐயா வந்து இந்த தர்மரை விட ஒரு பவர்ஃபுல் மனிதர் என்னன்னு அதை பத்தி அடுத்த வகுப்பு சொல்றேன்னு சொல்லி நிறைவு பண்ணாங்க. சிறப்புங்க ஐயா, ரொம்ப நன்றி. கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ரைஸ் பண்ணலாங்க. ராஜசிந்து நீங்க பேசலாம்ப்பா, அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன்ப்பா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க சிந்து. சித்ரா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கப்பா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த தர்மோட நீங்க இணைச்சு அந்த கிராமத்துல ஒரு இறப்பு நடந்தா எப்படி எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்ன ஒரு உதாரணத்தோட சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க அந்த இறந்த செல்கள் தாய் செல்கள் மதர் செல் வந்து இது பண்ணுவோம்னு சொன்னீங்க இல்லைங்களா? அப்ப நம்ம உடல்ல செல்கள் மதர் செல்கள் அது வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. அப்புறம் நீங்க அந்த நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு சொல்லும் போது நம்ம வந்து ஹார்ட்ல கை வச்சு சொல்லுவோம். அது நம்ம ஏன் வலது கை வலது கை வச்சுதான் அப்படி சொல்றாங்க. அப்போ வலது கை யூஸ் பண்ணும்போது அது லெஃப்ட் பிரெயினோட கனெக்ட் ஆகுறதும் ஒரு ரீசன் இருக்குங்களா? நம்ம இதயம் சார்ந்து பேசும்போது மூளையை பயன்படுத்தாம இருந்தா நல்லது. மூளை நம்மள வந்து குழப்பி விடுறதுக்குதான் மூளை இருக்குது. அதனால மூளை இல்லாம இருந்தா நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஓகே, இதுல வந்து இயல்பா வந்து நீங்க மக்களோட அசைவு, குழந்தையை தூக்கி போடுறது இதெல்லாமே நீங்க வலது பக்கம் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய கையிலேயே வந்து வேகத்தை அதிகப்படுத்தி காமிக்கிறது இடது கை வலது கை பயன்படுத்துறவங்களும் இந்த பக்கம் தான் அதிகமா தொடுறாங்க, இடது கை பயன்படுத்துறவங்களும் அந்த பக்கம் தான் அதிகமா தொடுறாங்க. அதனால வந்து இது மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய இந்த மூளையோட வலது பக்கம் வேலை செய்யுது இடது பக்கம் வேலை செய்யுது அப்படிங்கிறத விட மூளை மொத்தமா வேலை செய்யுது அப்படிங்கறத தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இதுல வந்து சயின்ஸ் எனக்கு தெரியல, அதனால எனக்கு அதுக்குள்ள போகல. மட்டும் பேசுறோம், இதைத்தான் பேசுறோம் அப்படிங்கறத மட்டும் கணக்குல எடுத்துட்டு பேசணும். மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டா யோசிச்சுட்டு கொடுக்குறேம்மா. ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த தாய்மார்களுக்கு வந்து சொல்லுங்க ஐயா, மதர் செல் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லி முடிச்சிருக்கணும். இல்ல எனக்கு அந்த செல் மதர் செல் சொன்னீங்க இல்லையா, நம்ம உடம்புல உள்ள மதர் செல்ஸ் போய் அதுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும், செல்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது போய் கியூர் பண்றதுக்கு சரி பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது.
இல்ல அதுதான் இப்ப நமக்கு ரத்த ஓட்டம் வந்து இதயத்துல இருந்து ரத்த ஓட்டம் ஒவ்வொரு செல்லுக்கும் போகும் அப்படி சொல்லும் போது சயின்ஸ் படி சேனல்ல தான் போகும். எங்க பிளட் வெசல் வழியா தான் ரத்தம் போக முடியுமே தவிர பிளட் வெசல் விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. ஆனா ஒவ்வொரு செல்லும் கனெக்ட் ஆகி போகுது. ஏதோ ஒரு ஈவன் எந்த இன்டீரியர்ல இருந்தாலும் அந்த செல்லோட கனெக்ட் ஆயிடும். ஈவன் நகத்தோட செல்லுக்கும் கனெக்ஷன் இருக்குது, பல்லோட செல்லுக்கும் கனெக்ஷன் இருக்குது, எலும்போட செல்லுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்ப இதயத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த செல்கள் வந்து அந்த கேனல் வழியா தான் போயிட்டே இருக்கணுங்கிறது இல்லாம ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் வச்சிருக்குது. விர்ச்சுவலான கனெக்ஷன் சொல்ற மாதிரி ஒரு தொடர்பு அது ஏற்படுத்தி தான் வச்சிருக்குது. அதனாலதான் நீங்க தெரியாம உங்க வீட்டுக்காரர் அடிச்சிட்டீங்கன்னா அவரோட முதுகுல காயம் அவ்வளவு பெருசாயிடுது இல்ல. நீங்க அடிக்கும் போது யோசிக்காம தானே அடிச்சுறீங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு அவர் பேசாம அழுதுட்டு தானே இருக்கிறாரு. அப்ப டெய்லி அடிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல. சரி, ஓகே. அப்ப வந்து அந்த அந்த வேகத்தை எப்படி கணக்கிடுறது? அதுல நேரம் காலம் பாக்குறதுக்கான அங்க சமயம் இல்லையே. அப்ப ஒரு செல்லுக்கு நடந்தாலும் அது நியாயம், அநியாயம், அநியாயம் தான். அதனாலதான் வள்ளலார் சொன்னார், பயிரை பார்த்து எனக்கு வருத்தம் வருதுங்கிறாரு. அப்ப நமக்கு வந்து ஒரு உறுப்பை பத்தி நம்ம பேசுறோம். அவர் என்ன சொல்ற, இங்க என்ன இதயம் என்ன சொல்லுதுன்னா, அட ஒரு செல்லுக்கு எனக்கு ஏற்பட்டாலே என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதான் அதனோட பெருந்தன்மை. அப்ப அடுத்தவங்களுக்காக வாழ்றதுல இதயத்துக்கு ரொம்ப நன்மை இருக்கிறதுனாலதான் பொதுவா நம்ம லவ்வோட சிம்பிளை வந்து ஹார்ட் ஷேப்பை கொடுக்கறோம்னு சொல்லி அது ஒரு வேற ஒரு ஆர்டிஸ்ட் ஷேப்பை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதயத்தை சொல்றதுக்கு பதிலா 2-3 உறுப்புகளா இருக்கக்கூடியதை கொடுக்கலாமே. உள்ள இருக்கிறது பெரிய ஜாம்பவான் வந்து கல்லீரல் தானே. அப்ப என்ன கொடுக்கறேன்னா கல்லீரலை கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருந்திருக்கும். ஆனா யாரும் அதை பத்தி பேசாம இதயத்தை ஒரு சின்ன கை சைஸ் இருக்கிற இதயத்தை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. அப்ப காரணம் அது அடுத்ததுக்காக வேலை செய்யறதுனால அதுக்கு அவ்வளவு மரியாதை. சரிங்க சரிங்க. ரொம்ப வேற எதுவும் நன்றிங்க. நீங்க கேட்க சொன்னதுலயே வந்து அந்த தாய்மார்கள் வந்து அந்த உணர்வு நான் நிறைய சொல்லிட்டேன். அவங்க அதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அது இனிமேல் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அட்வைஸ். பட் நீங்க இன்னைக்கு சொன்னதை வச்சு அவங்க எடுத்துக்கலாம்னா பரவாயில்ல. நம்ம கொடுக்க வேண்டிய அட்வைஸ் நம்ம கொடுப்போம். பால் ஊட்டும் போதுதாங்க அந்த மொபைலை வச்சுட்டு ஆபீஸ் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு பால் கொடுக்குறாங்க. அதுவும் தவறு. படுத்துக்கிட்டு அவங்க வந்து மொபைல கையில வச்சுட்டு அவங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பாக்கல. நானும் பாக்குறேங்க. என் வாட்ஸ்அப் தான் பாக்குறாங்க. இல்ல அதுதான் உணர்வுகள் நமக்கு வந்து அந்த உணர்வுகளுக்கு வந்து பிரேக் கொடுத்துட்டு உணவு மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க சமைக்கும் போது உணர்வு இல்லாம சமைக்கிற சாப்பாடு வந்து சாப்பாடு ஆயிரும். பட் அந்த உள்ள இருந்து வரக்கூடிய டேஸ்ட் வரவே வராது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணலைன்னா நாளைக்கு பின்னாடி மருத்துவ செலவு நீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டி வரும். அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா இந்த குழந்தைக்காக இப்படி பண்ணுமா அப்படிங்கிறத சொல்லணுமே தவிர இது பண்ணா நல்லதுன்னு சொல்ல வேண்டாம். அந்த குழந்தைக்கு நீ இப்படி கொடுத்தனா அதுல ரெக்கார்ட் ஆகுமாமா, அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு பின்னாடி நல்லதாமா அப்படி வேணா சொல்லிடுங்க. அவங்க டிசிஷன் அவங்க எடுத்துக்கிட்டோம். செய்யன்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்து ஜெனரேஷன் செய்ய மாட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர்ங்கிறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அது என்ன நடக்குதோ பண்ணட்டும். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன் சித்ரா. அடுத்ததாக சிந்து நீங்க பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். சார் இங்க லவ்னு சொல்லும்போது நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும். பிளஸ் அப்படி பண்ணும்போது நமக்குள்ளார நம்மளோட ஹார்ட்ல வந்து நிறைய நல்ல செல்கள் உருவாகும், லவ் செல்களும் உருவாகும். அதுவே நம்மளோட ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணும். அந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல. சில சமயம் வந்து நம்ம எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருந்தாலுமே, விதவிதமான குணாதிசயங்கள் பொருந்திய மனிதர்களோட நம்ம பழகுறோம். டெய்லி டே டு டே லைஃப்லயும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா, நெறைய செல்ஃபிஷான பீப்பிள்ஸ் அந்த மாரிலாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம என்னதான் லவ்வோட நம்மள மாத்திக்கிட்டாலும், அந்த மாரி சூழ்நிலையில எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த மாரி மனிதர்கள் இருக்கும்போது, நம்மளோட நம்ம லவ் அத எப்படி ஹேண்டில் பண்ணி அத ஃபேஸ் பண்றது எப்படி சார்? அது சொல்லுங்க சார். இல்லம்மா அதுக்காக நான் இழிச்சவாய்த்தனமா இருக்க சொல்லி சொல்லல. சரிங்களா? நான் வந்து அன்பை கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு போய் குடிகாரன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான் அவனை போய் நீங்க எழுப்பி நான் அன்பா பேசுறேன் வாப்பா அப்படி சொல்றதோ, அல்லது ஒருத்தர் வந்து ரொம்ப மலட்டுத்தனமா இருக்கிறவனை வந்து நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டோ நீங்க இருக்கிறதும் சொல்லல. இல்ல அந்த சூழ்நிலையில நம்ம விலகுறதுதான் நல்லது. சரிங்களா? நம்ம ஆனா இப்ப ரொம்ப அன்பை நெருக்கமான எப்படி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல நம்ம இப்ப அன்பை எப்படி பண்றோம்னா ரேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தர் கண்ணுக்கு பார்வையாவோ அல்லது
தோற்றத்துல கொஞ்சமோ அல்லது எனக்கு காரியம் ஆகணுமோ அப்படின்னா மட்டும்தான் நான் அன்பு செலுத்துறேன். ஆனா மத்தவங்கள்ட்ட எனக்கு காரியம் ஆகாது அல்லது எனக்கு வந்து என்னை விட அவங்க கொஞ்சம் பினான்சியலியோ அல்லது வேற ஹெல்த்லயோ கம்மியா இருந்தாங்கன்னு சொன்னா எனக்கு அந்த அன்பு வர மாட்டேங்குது. அதுதான் தப்பு சொல்றோம். சரிங்களா? ஓகே நீங்க வந்து கேனத்தனமா ஏதோ ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டு போய் தவறான நபர்கள்ட்ட போய் நான் அன்பு செலுத்துறேன்ட்டு செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. சரிங்களா? துன்பம் அப்படிங்கிறது வரும்போது ஒரு கெட்டவன் தான் ஒரு துன்பம் வந்து அவன் நம்மகிட்ட கையேந்திரான்னு சொல்லும்போது நீ இவ்வளவு தப்பு பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து அவனை குத்தி காட்டணுங்கிறது தேவையில்லை. அங்க என்னால என்ன இயல்பா முடியுமோ அதுல 4 நல்ல வார்த்தைகள் அவனுக்கு சொல்ல முடியுமா, நல்ல வார்த்தைகள் சொன்னா போதும். இல்லப்பா இது சரியாயிடும், நீ கொஞ்சம் தைரியமா இரு, இப்படி ஒரு வார்த்தை சொல்றது கூட நல்ல வார்த்தை தான். உனக்கெல்லாம் வேணும்டா, நீ பண்ண ஆட்டத்துக்கு இப்படிதான் இருக்கும் அப்படி சொல்றதும் ஒரு வார்த்தை தான். இப்ப இப்படிதான் இருக்கும் சொன்னா அது ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தர்மன் சொல்றாரு. அதுவே வந்து இதே வந்து இல்லப்பா நல்லா ஆயிடும் தைரியமா இரு அப்படி சொல்றது வந்து ஒரு மென்மையா பூ எடுத்து வீசுற மாதிரி ஒரு அர்த்தமா இருக்குது. சோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பதிவு கொடுத்துட்டு வந்தாலே போதும். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டரோட கம்பெனிக்குள்ளேயோ ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ போனா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மனசு வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா இடத்துலயும் ஏதோ முரண்பாடுகள் தெரியுது. பட் அந்த இறை ஆற்றல் இவங்களுக்கு எதுக்காக அந்த பொறுப்பை கொடுத்துருக்குது அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்கன்னா வரவங்கள்ட்ட அன்பா பேசினாலே போதும் இல்ல. ஒவ்வொரு ஓகே இடத்துலயும் ஒரு சின்ன அன்பா வாங்க, என்னங்க வேணும், இல்ல இன்னைக்கு கிடைக்காதுங்க, இன்னைக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் இல்ல, எதையோ ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? அது சொல்றதுக்கு அவங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாமே. அப்ப அதற்காக தானே அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சது. அதுலயே தவறு பண்றாங்க. அந்த தவறு அப்படியே அவங்களுக்குள்ள மட்டும் இல்ல, அந்த செயினையே பாதிப்படைக்குது இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தருமே நம்ம அவங்க மாறணும் இவங்க மாறணும்னு இருக்க பதிலா நம்ம மாற முடியுமா, நம்ம மாற முடிஞ்சா மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஓகே இழிச்சு வயத்தனமா கேனத்தனமாவும் இருக்க வேண்டாம். ஓகே ஆபீஸ்ல சில இடத்துல நான் கத்தணும் அப்படின்னு நினைச்சா கத்திதான் ஆகணும். சரிங்களா? ஆனா நான் ஓகே கத்துறேங்கிறது என் மனசுக்குள்ள சிரிப்பா இருக்கணும், வெளியே தான் நான் கத்திட்டு இருக்கணும். நான் என்ன ஓகே மறந்து கத்திட்டேன்னு சொன்னா நான் ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். அது என் உடம்ப பாதிச்சிடும். ஆனால் நான் கத்துறதை பார்த்துட்டு அவங்க வேணா எதிரில் இருக்கிறவங்க வேணா தப்பா பேசலாம் அல்லது என்ன இவ்வளவு கோபமா பேசலாம்னு நினைப்பாங்க. எனக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற உணர்வு என்ன சொல்லணும்னா வா டீ சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அது உள்ள சொல்லிட்டு இருக்கோம். வெளியே கத்திட்டு இருக்கிற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எல்லாம் ஓகே நடிப்பு நிறைய பிரதான பயன்படும். பெண்களுக்கு நடிப்பை பத்தி சொல்லி தரவே வேணாம், அவங்க நல்லா நடிப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஓகே சார், அம்மா தேங்க்யூ வாழ்க சார். ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஐயா மகேஷ் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது. அதான் அம்மா நீங்க நம்ம அன்பா சொல்லுங்க. இருக்கும் போதும் அதாவது ஒரு முரண்பாடா இருக்கிறவங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வருது, இந்த இடத்த எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்க. ஐயா சரியா பதில் சொன்னார், உங்களுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டாரு. இன்னும் ரொம்ப டெப்தா அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு இல்லாதவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் அன்பாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதாங்கம்மா ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா மன்னிக்கணும் ஐயா, இது நீங்க கண்டினியூ பண்ணீங்க, நான் அதை முடிச்சிடுறேன். இன்னைக்கு இதை குறித்து நிறைய விளக்கி இருக்கீங்க. நான் மகேஷ் கிட்ட சொல்லலான்ட்டு அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு உளவியல் நிபுணருங்க, உளவியல் மருத்துவர். இந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வு ரீதியான அந்த பால் புகட்டாதனால் எந்த விதமான உணர்வு ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆளாகிறார்ன்றத பயங்கர விளக்கியிருக்காருங்க. அதை நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது இந்த பொது தளத்துல. ஆனா நண்பனியா இதை வந்து சில சிந்தனைகளை விளக்கியிருக்காரு. ஐயா நீங்க கண்டினியூ பண்ணீங்க. வாழ்க வளமுடன். அதனால இல்ல, இன்னைக்கு அம்மா கேட்ட கேள்விக்கு தான் நான் சொன்னேன். அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னா நாம அன்பாக இருக்கிறோம், நம்மகிட்ட அவங்க அன்பா இல்லையே அப்படின்னு. அதுதான் ஐயா சொன்னாரு, மகேஷ் ஐயா சொன்னார், நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்று சொன்னார். அப்படி இருந்தோம்னாலே நாங்க நம்ம அன்பா இல்லைன்னு அர்த்தம். அப்ப நாம அன்பாக இருந்தால் நம்மிடம் அன்பாக இருப்பவர்கள் மட்டும்தான் கனெக்ட் ஆவாங்க. அதுதான் கடைசி நெட்டா வரக்கூடிய ஒரு முடிவா இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அவங்க கேட்டுட்டு மகேஷ் அந்த இருப்பாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு அந்த இதை பத்தி பேசியிருக்காரு, உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா ஐயா? ஐயா ஒரே
அவர் பெரிய சைக்காலஜிஸ்ட். அவரோடது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும். அது பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபுல் புக்கு நான் படிச்சது இல்லை. அதாங்க. ஆனா அவருடைய விளக்கங்கள்லாம் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டது. அது ஒரு மேட்டர். இல்ல, அது அவர் கொண்டு வந்த காலகட்டம் அந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அது வேற மாதிரி ஒரு அமைப்பு கூட இருந்தனால அந்த அமைப்புல இருந்த டைம்ல வந்து அதை வெளிப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது இது சாதாரணமா எப்பவுமே ஞானிகளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தாங்க ஐயா. ஏன்னா பூமி வந்து உருண்டையா இருக்கு சொன்னப்போதே அவர் ஏத்துக்கலைங்கள. அந்த மாதிரி எப்பவுமே ஞானிகளுக்கு பிரச்சனை வந்ததா அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க அதை ஏத்துக்குவாங்க. இது இயல்பு. இதுலயே அதுல தப்பிச்ச ஒரே மகரிஷி வந்து நம்ம வேதத்துக்கு ஐயாதான். அவரு கூட தப்பிக்கலன்னு சொல்லுவாரு நண்பனே ஐயா. இன்னைக்கு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு தத்துவத்தை எடுத்து நிறைவு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு 2.5 மணி நேரம் பேசியிருக்கேன் இன்னைக்கு மத்தியானம். சூப்பர் சூப்பர், அருமை. 2.5 மணி நேரம் பேசினேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இப்ப இவங்க சிந்து கேட்கும் போதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுங்கய்யா. எங்க வீட்டுல அவர்கிட்ட வந்து எப்பவுமே இனிமேல் அன்பா இருக்க முயற்சி பண்ணணும். அப்ப வந்து இந்த இருதயம் சம்பந்தமான நம்மளுக்கு நோய் வராம இருக்கிறதுக்கு இது முயற்சி பண்ணணும் அப்படி சொன்னா, அப்ப அவர் கேட்டது, இப்ப இருக்க காலத்துக்கு நீ சொல்றதெல்லாம் ஒத்து வராது. எல்லார்கிட்டயும் எல்லா இடத்துலயும் அன்பா இருக்க முடியாது. நீ போ வேலையை பார்த்துட்டு. அப்ப வந்து நான் அப்ப இதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அப்ப நீங்க இப்ப சொன்ன இதுதான் அவருக்கு சொல்ல நினைக்கிறேன் ஐயா. நம்ம எப்படிங்க இப்ப நான் அவர்கிட்ட சொல்றது, அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாருங்கய்யா. இல்ல கரெக்ட். வாழ்வியல்ல வந்து நம்ம கத்துக்கணும் போது எல்லாத்திட்டும் ஒரே ஒரு ஃபார்முலா எடுத்து நீங்க போக முடியாது. ஃபார்முலா வந்து கண்டிப்பா மாறும். சூழ்நிலைக்கு நீங்க தான் டிசைட் பண்ணியாங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலை இல்லாம நம்ம எல்லாத்திட்டும் இப்ப அன்பு காமிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து ஐயா அவரு சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. நம்மளால என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். அன்பா இருந்துச்சோன்னா இது ரொம்ப சுலபமான ஃபார்முலாவா போன மாதிரி நினைச்சுக்கிட்டு யார்கிட்ட போனாலும் அன்பா இருக்கிற சொல்லி போய் மாட்டிக்க கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு அது ஏற்புடையதான் பார்க்கணும். நீங்க மொய் வைக்கும் போது நான் சொன்னேன் 500 ரூபாய் வைக்கிறீங்க, நீங்க 5000 எதிர்பார்க்குறீங்க, மாட்டிக்கிறீங்க. அப்ப நீங்க வைக்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாம சொல்லிட்டு போங்கன்னு சொல்றோம். ஓகே. இப்ப நீங்க பஸ்ல ஒரு கண்டக்டர் ஒரு அன்பா 4 வார்த்தை சொன்னா நாளைக்கு சீட் பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அவரோட வேலை கிடையாது. அப்ப சீட்டு பிடிச்சு கொடுக்கலன்னா உங்களுக்கு அது ஒரு நெருடல் ஆகுது. நெருடலானா அது பிரச்சனை உங்களுக்கு தான் வருது. அதே மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பா நம்ம அனுசரிக்கணும். சூழ்நிலைகளை கண்டிப்பா நம்ம ஸ்டடி பண்ணிதான் ஆகணும். மாடர்ன் வேர்ல்டு வர 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 வேகங்கள் அதிகமாகும் போது நம்ம பழைய காலத்தை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது. புது சூழ்நிலைக்கு தான் நம்ம அடாப்ட் ஆக வேண்டி இருக்குது. அதனால பழைய மக்கள் கூட நம்மளால பழக முடியுது. புதிய சந்ததியினர் கூட நம்மளால பழக முடிய மாட்டேங்குது. ஆனா நம்ம புதிய சந்ததியினரோட லைஃப் ஸ்டைல தான் நம்ம கத்துக்கணும். அவங்க ஸ்டைல போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. இப்ப கூட ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பால் குடுக்கும் போது நம்ம சொன்னா கேட்கறது இல்லை அப்படின்னாங்க. அவங்க ஸ்டைல இப்ப அவங்க ஸ்டைல எப்படின்னா, நீங்க வாழ்ந்த காலம் நாங்க வாழ்ந்த காலத்துல அப்பா சொன்னா டீச்சர் சொன்னா அது வேத வாக்கா போயிடும். ஆனா இப்ப அப்படி இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை விட அதிகமான நாலேஜ் எங்கிட்ட இருக்குது, இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட இருக்குது. சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கொடுக்கறத விட அதிகமா அவங்கள்ட்ட கிடைக்கிறதுனால நீங்க சொல்றதுல நான் கணக்குல சேர்த்தவே மாட்டேன். ரெகுலேட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டியது நம்மளோட கட்டாயம். அதாவது செய்ய சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க. இப்படி செஞ்சா இப்படி கிடைக்குமாமோ, இப்படி செஞ்சா இப்படி கிடைக்குமாமோ, நீ எதை வேணும் எடுத்துக்கோன்னு சொல்லிடணும். அப்ப அப்படி தப்பா போனா கூட அது தெரிஞ்சுட்டு திருப்பி வந்துருவாங்க. அதனால அந்த இடத்துல அன்புங்கிறது அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர, நான் இவ்வளவு வாய் நிறைய 1.5 மணி நேரம் கத்துனா நீ என்ன கேட்ட அப்படின்னா இது என்ன அன்பு? சரி சரிங்க. அதாங்க, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு தான் வேணும் இல்லையா? அதான் சொல்றது சரிங்க. சரிங்க ஐயா. சரிம்மா, ஓகே. அதாங்க, அதான் நீங்க நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி நடிப்பு சினம் தான் நிறைய இடத்துல தேவைப்படுதுங்க. இல்ல நம்ம நடிச்செல்லாம் சின்னெல்லாம் காட்ட முடியாதுமா. சுவாமிஜி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அவரு ஞானியர்களுக்கு வரும், நமக்கு எல்லாம் வராது. அதானே. ஓகேண்ணே. சிறப்பு. நிறைவு பண்ணிக்கலாங்க.